ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பாக வணக்கம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பாடுக்கும் டிஃபனுக்கும் எல்லாம் சூப்பராக சாப்பிட முடியுന്ന ஒரு குழம்பு செய்யணும் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காகவே ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கு. அது கூடவே ஒரு பெரிய தேங்காயோட பாதி இதே மாதிரி திருவி எடுத்திருக்கு. ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கு சின்ன சின்னதாக. ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அந்த அளவுக்கு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கு. 2 பச்சை மிளகா 2 இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கு. ஒரு சின்ன தொண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கு. இவ்வளோதான் நம்ம இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தேங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுக்கணும். நமக்கு குழம்பு வைக்க போகலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நான் தேவையான கடாய் சூடானதும் நமக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கு. அந்த இது உருளைக்கிழங்கு எல்லாம் வதக்கிறதுக்கு தான். எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க. இஞ்சி போட்டுக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோம். வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம். ஃபஸ்ட்டு கடுகு போடலாம். கடுகு லாஸ்ட்டு கொஞ்சம் தாளிச்சு ஊற்றணும். அப்போ கடுகு போடலாம். இது வதக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் வதங்கி இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருங்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த சைஸும் கட் பண்ணியிருக்கு. ரொம்ப குட்டை குட்டையாக கட் பண்ணல. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தல காஷ்மீரி மிளகாய்த்தூள் அதை போட்டுக்கோங்க. அது கூடவே மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி போட்டுக்கணும். ഞാനൊരു 3 തക്കാളി എടുത്തിട്ട് கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வேணும். நல்லா மஸ் செய்யணும். தக்காளி நல்லா வதக்கி எடுக்கணும். தக்காளி நல்லா வதங்கியாச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பாருங்க இந்த ஸ்டேஜ் வரை நல்லா வதக்கி எடுக்கணும். உருளைக்கிழங்கு போட்டதுலாம் நான் ஃப்ளேம் மீடியமாக தான் வச்சுருக்கு. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து உருளைக்கிழங்கு ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை, மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கு. இந்த அளவுக்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு
உருளைக்கிழங்கு வேவதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சுடுதண்ணி தான் ஊற்றுறேன். நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் போட்டு வேக வைக்கலாம். உருளைக்கிழங்கு சுடுதண்ணி தான் ஊற்றுறீங்க. நம்ம இடையில தண்ணி ஊற்றுன மாதிரி இருந்தால் குழம்புக்கு சுடுதண்ணி ஊற்றுனது தான் நல்லது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு இப்படியே மூடி போட்டு கொஞ்சம் வேக விடலாம். உருளைக்கிழங்கு வேகணுது. ஒரு 10 minutes கிட்டே நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. ഞാൻ ഇടയിൽ ഒന്ന് കിളറി കൊടുത്തത് തിരിച്ച് മൂടി പോട്ട് വേക വെച്ചത്. நம்மகிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்ல அப்படி இருந்தாலும் வெறும் மிளகாய்த்தூள் கூட போடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டா தனியா இருக்கும்ல, தனியா இருந்தா கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். வெறும் மிளகாய்த்தூள் அதையும் நல்லா இருக்கும். நமக்கு இப்போ அரைச்சு வச்ச தேங்காயில அதை ஊத்திக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். சுடு தண்ணி தான் ஊத்த போறேன். ஒரு கொதி வந்தது நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கு கரம் மசாலா. வேற எந்த மசாலையும் நம்ம போடல. இஞ்சி பூண்டு இல்லாம கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes நல்லா மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஸ்லிம்மில் ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் லோவில் வச்சுட்டு 5 minutes கொதிக்கட்டும். உப்பு தேவையானது போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துட்டு தேவையானதா போட்டுக்கோங்க. என்னோட சின்ன கடாயை எடுத்திருக்கு. அதுல கொஞ்சோண்டு தான் எண்ணெய் ஊற்ற போறேன். நம்ம ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி இருக்கு. அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கு. ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானது ஒரு 1/4 teaspoon அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் சின்ன சின்னதா கட் பண்ணிடுறது சின்ன வெங்காயம், 2 சின்ன வெங்காயம் தான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தது, அது போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். போடல கருவேப்பிலை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்புல ஊற்றிக்கலாம். குழம்பு பாருங்க சூப்பராக வெந்துருச்சு. நல்லா நம்ம உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது சாப்பாடுன்ற கூடயும் டிஃபின் எல்லாத்துக்குமே, இட்லி தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியானது குழம்பு. எல்லாரும் ஒரு தடவை இதே மாதிரி இதே ரெசிபியில செஞ்சு பாருங்க.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணுங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.